ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். மிராக்கிள் மொரிங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாட்டிலலாம் இதோட அருமை புரிஞ்சு தெரிஞ்சு அதை கேப்சூலாக போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதை தேடி தேடி கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதுனால அதோட அருமை இன்னும் நமக்கு புரியலை. முன்னாடிலாம் வீட்டுக்கு ஒரு மரம்னு இருந்துச்சு, அது போய் தெருவுக்கு ஒரு மரம்னு ஆச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் கடைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போ அதுவாது விற்கிறாங்க. இப்போவாது அதை வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ முருங்கைக்கீரையில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் வைட்டமின் ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ், வைட்டமின் டி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கால்சியம், அயன், ஃபோலிக் ஆசிட், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி சில நியூட்ரியன்ஸும் இதில் நிறையாவே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமான அளவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்லேருந்து செல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் இருக்கீங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ரொம்ப ஹை பிபியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரெகுலராக இந்த முருங்கைக்கீரை கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதை நார்மல் ப்ளட் ப்ரெஷராக கொண்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரதுனால சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் பிபி பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒபீஸாக இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த முருங்கைக்கீரை கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் அனிமிக்காக இருக்கவங்க இதை கன்சியூம் பண்ணுறது மூலயமா ஹீமோக்ளோபின் லெவல் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு பெயின் ரிலீவர்னு கூட சொல்லலாம். ஸோ மசில் பெயின் இல்லை ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்க இதை கன்சியூம் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விதமான பாக்டீரியாவோ, ஃபங்கஸ், வைரஸ் எதுவாக இருந்தாலும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. எசென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடிக்கு அது ரொம்பவே தேவை. ஆனால் பாடினால் அதை செக்ரேட் பண்ணவோ ப்ரொடியூஸ் பண்ணவோ முடியாது. ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்க ஃபுட்டுன்னு பார்க்கும்போது நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் தான் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆனால் வெஜிடேரியன் சோர்ஸில் முருங்கைக்கீரையில் தான் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ வைட்டமின் சி, இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால வூண்ட் ஹீலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மென்ஸ்ட்ரல் டைமில் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க முருங்கைக்கீரை கன்சியூம் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் தான் முருங்கைக்கீரை. அவ்வளோ நியூட்ரியன்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியல் தான். அதனால் இதுக்கப்புறம் கீரை பிடிக்காது, அதோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லாமல் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை யோசித்து இதை உங்கள் ஃபுட்டில் டெய்லியும் கன்சியூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கசப்பு டேஸ்ட்லாம் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அதை வேறு ஃபார்மில் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம். சூப் ஃபார்மோ இல்லை பொரியல், கூட்டு, இல்லை அடை மாதிரி தட்டி சாப்பிட்றது, இந்த மாதிரி எந்த ஃபார்மில் உங்களால் கன்சியூம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளும் அந்த கேப்சியூலை தேடி போக வேண்டியதாயிரும். அதனால் இப்போவே நமக்கு கிடைக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.